அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சங்கமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் இதற்கு முன்னர் நடந்த தஃப்சீரில் ஒரு முக்மின் யாரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும், ஒரு முக்மினான ஈமான் கொண்டிருக்கின்ற பெண் யாரை திருமணம் செய்வது சிறந்தது என்ற விஷயங்களை சூரா பக்ராவுடைய 221வது ஆயத்தில் நாம் பார்த்தோம். இதற்கு அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே ஒரு மிக முக்கியமான ஒரு சட்டத்தை, பெண்கள் சார்ந்த சட்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். வயஸ்அலூனக அனில் மஹீத், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல பல விஷயங்களை சஹாபா பெருமக்கள் கேட்டாங்க. அதில் மாதவிடாய் சம்பந்தமாக, பெண்கள் சம்பந்தமாக சஹாபா பெருமக்கள் கேட்டதாகவும் குர்ஆன் ஷரீஃபில் வருகிறது. இன்றைய ஆயத் அதை வைத்துதான். யஸ்அலூனக அனில் மஹீல், அந்த சஹாபா பெருமக்கள் நபியை உங்களிடத்தில் கேட்கிறார்கள், மாதவிடாய் காலத்தை பற்றி கேட்கிறார்கள். அது என்னவென்று அவர்கள் வினவுகிறார்கள். கொல், நபியை நீங்கள் சொல்லுங்கள், ஹுவ அதன், அது ஒரு உதிரப்போக்கு, அது இயற்கை உபாதை என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கான விடையாக சொல்கிறான். இந்த எதை சம்பந்தப்பட்டமாக இறக்கப்பட்டது, எதனால் சஹாபாக்கள் கேட்டார்கள் என்பதற்கு முன்னால் இந்த மாதவிடாய் என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும். தெரிஞ்சதான ஹஸ்ரத்து அப்படின்னு இருக்கிறத விட அதை சார்ந்த விஷயங்கள், அதற்கு ஹைல் என்று சொல்வார்கள் அரபியில். மென்சஸ்ன்னு சொல்கிறோம், பீரியட்ஸ்ன்னு சொல்கிறோம் இங்கிலீஷில். மாதவிடாய், உதிரப்போக்கு அப்படி என்று நம்ம என்ன செய்வோம், தமிழில் சொல்கிறோம். இது ஒவ்வொரு பெண்ணும் பருவ வயதை அடைகின்ற சமயத்திலே அவர்களுடைய உடலுக்கு ஏற்ப அது 5 நாட்களாக, மாதத்தில் 5 நாட்களாக, 6 நாளாக, 7 நாளாக வரும். கிதாபுகளில் எழுதுவார்கள், இந்த உதிரப்போக்கு என்பது ஆக குறைந்த நாட்கள் என்றால் 3, அதிகபட்ச நாட்கள் என்றால் 10. ஒரு மாதத்தில் ஒரு பெண்ணுக்கு 3லிருந்து 10 அவருடைய உடலுக்கு ஏற்ப அந்த உதிரப்போக்கு என்பது ஏற்படும். இது இயற்கை உபாதை, இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். ஒரு பெண்ணுக்கு 10ஐ விட கடந்து செல்கிறது, உதிரப்போக்கு ஏற்படுகிறது என்று சொன்னால் அதற்கான பெயர் ஹைல் அல்ல, இஸ்திஹாலா என்று சொல்வார்கள். இது தொடர் உதிரப்போக்கு என்று சொல்வாங்க. ஒரு பெண்மணி, அவங்களோட பேர் ஃபாத்திமத்து பின்த் ஹுபைஷ் என்பவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய உதிரப்போக்கு என்பது அதிகமாக, அதாவது 10 நாட்களை விட கடந்து செல்கிறது, அப்படி என்றால் எனக்கு தொழுகை கடமை இல்லையா? ஏன்னா ஒரு ஹைல் பெண்மணி நம்ம பார்த்துருப்போம், ரமதானுடைய காலங்களில் நோன்பு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு 3 நாள், 5 நாள், 6 நாள் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, தொழுவ மாட்டாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஏன் தொழுவ மாட்டாங்க? அது சொல்றதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் சில விஷயங்கள்ல ஒரு சிரமம் என்பது இருந்தாலும் உண்மையான நிலை என்ன, அவங்க தொழுவ மாட்டாங்க. அதே போல அவங்க என்ன செய்வாங்க, நோன்பு பிடிக்க மாட்டாங்க. அந்த பெண்மணி வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் இப்படியே உதிரப்போக்கு உடையவளாக இருப்பதினால் நான் எப்படி தொழுவது? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உனக்கு உதிரப்போக்கு என்பது வருவது ஒரு 7 முதல் 10 நாட்களுக்குள் இருந்தால், அதை நாட்களை கடந்து செல்லும் பொழுது நீ அதை சுத்தம் செய்துவிட்டு நீ தொழுது கொள்ளலாம், குளிக்கணும்னு அவசியம் இல்லை, ஒது மட்டும் செய்து கொள். அதாவது ஒரு பெண்மணி அவங்க உதிரப்போக்கு உடையவர்களாக இருந்தாங்கன்னா அந்த நேரத்தில் தொழுவது கூடாது. இந்த பெண்மணிக்கு தொடர்படியான ஒரு நோய் இருப்பது, இந்த நோயின்னு சொல்லிடுவாங்க. இஸ்திஹாலா என்பது நோய். அதே போன்றுதான் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்கின்ற நேரத்திலே அவர்கள் ஒரு 40 நாளைக்கு குழந்தையை பெற்றெடுத்த பிறகு தொழுவ மாட்டாங்க. அவங்களுக்கு தொழு கடமை கிடையாது. நிஃபாஸ் என்று சொல்லுவாங்க அதற்கு. இந்த 3 பெண்களுடைய நிலையை நாம தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் நம்ம இஸ்லாமிய பெண்கள் தெரியணும்னு சொன்னா மக்தப் மதரசாவுக்கு, அந்த நிஸ்வான் மதரசாக்களுக்கு வந்தாங்கன்னா தெரியும். நிஸ்வான் மதரசாவுக்கு நம்ம அனுப்புறது கிடையாது. அது அனுப்புனாதான் அந்த மென்சஸ் பீரியட் என்ன, அவங்க நிஃபாஸுடைய காலம் என்றால் என்ன, அவங்க குழந்தையை பெற்றெடுக்கின்ற அந்த பிரசவ தீட்டு என்பது என்ன, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அவர்களுக்கு தெரியும். ஒரு பெண் ஹைல் நிலையில இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க 8 விஷயங்கள் ஹராமாக்கப்படும். அவங்க 8 விஷயத்தை செய்யக்கூடாது. என்னென்ன?
தொழுகை அவர்களுக்கு ஹராம், தொழுகக்கூடாது. அதே போன்று நோன்பு அவர்கள் வைக்கக்கூடாது. தொழுகையை கதா செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது, ஆனா நோன்பை கதா செய்யணும். பார்த்திருப்பீங்க, பெண்கள் அந்த ரமதான்ல ஒரு 6 நாள் 7 நாள் என்ன செய்ய மாட்டாங்க, நோன்பு வைக்க மாட்டாங்க, தொழுவ மாட்டாங்க. ஆனா அந்த தொழுகையை மறுபடியும் தொழுவ மாட்டாங்க. ஆனா நோன்பை என்ன பண்ணுவாங்க, ஷவ்வால் மாதத்துல நோன்பு வைப்பாங்க. ஏன்னா நான் அந்த நாட்கள்ல என்ன செஞ்சிருக்கேன், அந்த நோன்பை விட்டுருக்கேன். அதே போன்று பெண்கள் தவாஃப் செய்வது கூடாது. காபத்துல்லா ஷரீஃப்க்கு ஹஜ்ஜுக்குன்னு போயிட்டாங்க, திடீர் என்று அவர்களுக்கு ஹைல் என்பது ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால், இதெல்லாம் ஷரியத்துடைய சட்டங்கள், ஃபிக்ஹ் மார்க்க சட்டங்கள் சொல்லிக் கொடுக்குது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு போயிருந்தாங்க. போன நேரத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா எல்லா வேலைகளும் முடிச்சிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில், ஹஜ்ஜுக்கு கிளம்பி இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு ஹைல் என்பது ஏற்பட்டுருச்சு. சின்ன சிறு வயது பெண், அவங்க ஒரு 16-17 வயசு இருக்கவங்க, அவங்க அழுதுட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எவ்வளவு சந்தோஷமாக வந்தேன், ஆனா எனக்கு திடீர்னு இப்படி ஏற்பட்டுருச்சு, நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி தெரியாம என்ன செஞ்சு நான் உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. ஏன் ஆயிஷா அழுகிறாய் என்று கேட்டதற்கு, யார ஸல்லல்லாஹ், நான் இப்படி உதர போக்கக்கூடியவளாக ஹைல் பெண்ணாக நான் ஆகிவிட்டேனே என்று சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தேர்த்து சொன்னாங்க, நீ தவாஃபை தவிர்த்து எல்லா அமல்களையும் செய்யலாம். தவாஃப் மட்டும் செய்யாத, ஹஜ்ஜில் மற்ற சை என்பது மற்ற என்னென்ன அமல்கள் இருக்கிறதோ எல்லாம் செய், எது மட்டும் செய்யாத, தவாஃப் மட்டும் செய்யாத. எனவே தவாஃப் செய்வது கூடாது. அதே போன்று ஒரு ஹைல் பெண்மணி இருக்கக்கூடியவர்கள் பள்ளிவாசலுக்குள்ள வரக்கூடாது. பள்ளிவாசல்ல தங்குறதோ, பள்ளிவாசல்ல அந்த காலத்துல இருந்தது இல்லையா, பள்ளிவாசல்ல தொழுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி நின்று தொழுவாங்க. இது 4வது விஷயம். தொழுவது கூடாது, நோன்பு வைக்கிறது கூடாது, தவாஃப் செய்யறது கூடாது, பள்ளிவாசல்ல இருக்கிறது கூடாது. அதே போன்று குர்ஆனை தொடுவது கூடாது. இன்னைக்கு மாடனா இருக்கிறவங்க சில பேர் மகான்கள்லாம் சொல்லுவாங்க, குர்ஆனை தொடலாம், குர்ஆனை தொடலாம். ஆனா ஹதீஸ் ஷரீஃபில் வந்திருக்கிறது, லா யமஸ்ஸுல் குர்ஆன இல்லா தாஹிருன், சுத்தமானவர்களை தவிர குர்ஆனை தொடக்கூடாது, மற்றவர்கள் தொடக்கூடாது. சுத்தமானவர்கள் என்றால் யார்? ஒது செஞ்சவங்க தான் சுத்தமானவர்கள். ஜுனுவை விட்டும் ஜனாபத்தை விட்டும் தவிர்த்து இருக்கக்கூடியவர்கள், ஹைல விட்டும் தவிர்த்து, இவர்கள் தான் குர்ஆனை தொட முடியுமே தவிர மற்றவர்கள் குர்ஆனை தொட முடியாது. ஆனா இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, குர்ஆனை எடுத்து மாற்றார்கள் கையில கூட கொடுத்துடுறாங்க. நீங்க வெறும் தமிழ் தர்ஜமா இருக்கு, டிரான்ஸ்லேஷன் மட்டும் இருக்குன்னா அதை கொடுக்கலாம். ஆனால் குர்ஆன் முழுக்க முழுக்க இருக்கின்ற இந்த குர்ஆனை என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. ஒது இருக்கிறவர்கள் மட்டும் தான் தொட முடியும். அதே போன்று குர்ஆனை அவர்கள் ஓத இயலாது. ஹதீஸ் ஷரீஃப், லா தக்ரவுல் ஹாயிது வலல் ஜுனுபு ஷையம் மினல் குர்ஆன், ஒரு ஹைல் பெண்மணியும் ஜுனுபாலியாக இருக்கின்ற, குளிப்பு கடமையான ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, குர்ஆனை ஓதக்கூடாது. நம்ம பாட்டுக்கிட்டு காலையில எந்திரிச்சோம், சூரா ஃபாத்திஹா ஓதிடுவோம் அப்படின்னு என்ன செய்ய முடியாது, ஓதலாம் முடியாது. ஜுனுபாலியாக இருந்தால் குளித்துட்டு பிறகுதான் நம்ம என்ன செய்யணும், குர்ஆனை ஓதணும். ஒது இல்லாம குர்ஆனை அப்படியே ஓதலாம். ஆனா ஜுனுபாலியாக இருந்தால், குளிப்பு கடமையானவர்களாக இருந்தால் என்ன செய்யக்கூடாது, குர்ஆனை ஓதக்கூடாது. ஜிக்ரை தவிர, ஜிக்ர் செய்யற பழக்கம் இருக்கு அவருக்கு அப்படின்னா ஜிக்ர் செஞ்சுக்கலாம், சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றார், அதுல பிரச்சனை கிடையாது. ஆனா குர்ஆனை என்பதை யார் ஒரு ஜுனுபாலி ஓத முடியாது. இவ்வளவு விஷயங்கள் இதில் அடங்கியிருக்கு. மிக முக்கியமாக இது 6. 7வதாக, ஒரு பெண் இந்த மாதவிடாய் காலத்தில் கணவனோடு சேர்ந்திருக்க கூடாது. உடலுறவு என்பது இருக்கக்கூடாது. இதுதான் முக்கியமான டாபிக்கே இங்க. அதே போன்று ஒரு பெண் 8வதாக உடலுறவு கொள்ளக்கூடிய அந்த பெண் தன்னுடைய தொப்புளிலிருந்து தன்னுடைய முட்டுக்கால் வரை தன்னுடைய கணவனோடு சேர்ந்து அந்த இடத்தில் இருக்கக்கூடாது. இது 8வது ஒரு விஷயம். உடலுறவும் கொள்ளக்கூடாது, மிக முக்கியமாக இங்கே சுகம் அனுபவிப்பதும் கூடாது. இது 8 விஷயங்களை ஒரு பெண்ணுக்கு ஹைலாக இருக்கக்கூடிய நேரத்தில் தடுக்கப்பட வேண்டிய விஷயங்கள். இந்த ஆயத் ஏன் இறக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா, அன்றைய யூதர்கள், மதீனாவில் வசித்து வந்த யூதர்கள், அவங்களிடத்துல ஒரு பழக்கம் இருந்துச்சு. எப்பொழுது ஒரு பெண் ஹைலுக்காரியாக, அதாவது மாதவிடாய் தீட்டு இருக்கக்கூடியவளாக ஆகிறாளோ அவங்கள அப்படியே தள்ளி வச்சிருவாங்க. இன்னைக்கெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஒரு சமுதாயம் எப்படி இருக்கும்னு சொன்னா, அவங்களுக்குன்னு ஒரு குடிலை ஏற்படுத்தி, ஒரு இடத்தை ஏற்படுத்தி என்ன பண்ணிடுவாங்க, நீலாம் தீட்டு, நீலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க, பார்த்துருப்பீங்க, தள்ளி வச்சிருவாங்க இல்லையா? அது போல யூதர்கள் எப்படி இருந்தாங்கன்னா, அந்த பெண்மணிகளோட வாழவும் மாட்டாங்க. அந்த நேரங்கள், அந்த 5 நாட்கள், அந்த 6 நாட்கள் அவர்கள் தூய்மை பெறக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய நாட்கள்ல அவங்கள தள்ளி வச்சுட்டு சாப்பிட கூட மாட்டாங்க அவங்களோட. இப்படிப்பட்ட செயல்கள் யார் செஞ்சுக்கிட்டு இருந்தா? யூதர்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க.
அங்கதானே யாரோ இருக்காங்க, முஸ்லிம்களும் இருக்காங்க மதீனாவில், இவங்க அங்க பார்ப்பாங்க. அதே போன்று ஈசாயியத் யாரு, கிறிஸ்துவர்களும் இருந்தாங்க. அந்த கிறிஸ்துவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நீ எப்படி இருந்தாலும் சரி, மாதவிடாய் காலத்துல இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, உன்னோடு நான் உடலுறவு கொள்வேன், உன்னோடு நான் இருப்பேன் என்ற இல்லற வாழ்க்கையை கூட என்ன செஞ்சிட்டு இருந்தார்கள் யாரு, கிறிஸ்துவர்கள். இவங்க ஒரேடியாக என்ன செஞ்ச தள்ளி வச்சிருது யார், யூதர்கள். இந்த கிறிஸ்துவர்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா, மனைவியை அந்த நேரத்தில் கூட இல்லற வாழ்க்கை என்ன செஞ்சிருந்தாங்க, கொண்டிருந்தாங்க. இந்த நேரத்தில் தான் சஹாபா பெருமக்கள் வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் இந்த ஹைலை பற்றி எங்களுக்கு சொல்லுங்க. அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், குல் ஹுவ ஹதன், அது ஒரு உதிரப்போக்கு, இயற்கை உபாதை அது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுவான், ஃபஅதஸிலுன் நிஸாஅ ஃபில் மஹீல், அந்த மாதவிடாய் காலத்திலே உங்களுடைய பெண்களை விட்டும் நீங்கள் தவிர்ந்திருங்கள், நீங்கி இருங்க. இப்பதான் சொல்றான் அல்லாஹ், மாதவிடாய் காலத்தில் நீங்க உங்களுடைய பெண்களோட என்ன செய்ய, விலகி இருங்க. அந்த நேரத்தில் உங்களுடைய பெண்களோடு நீங்க என்ன செய்யக்கூடாது, தாம்பத்திய உறவு கொள்ளக்கூடாது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வலா தக்ரபுஹுன்ன ஹத்தா யத்ஹுர்ன, அவர்கள் தூய்மையாக கூடிய வரை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நெருங்க வேண்டாம், அவங்களுடைய அணுக வேண்டாம். அல்லாஹ் மிக முக்கியமான சட்டத்தை சொல்றான். ஒரு பெண், காரணம் இருக்கு, இன்னைக்கு சயின்டிபிக்கலா ஒரு பெண்ணை அந்த நேரத்தில் ஒருவன் என்ன செய்தால் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுது அந்த பெண்ணுக்கும் சில பிரச்சனைகள் என்பது ஏற்படும், பாதிப்புகள் ஏற்படும், அந்த ஆணுக்கும் என்ன செய்யும், பிரச்சனைகள் ஏற்படும் என்று சயின்ஸ் சொல்லுது. ஆனா சில பேர் எப்படி இருக்காங்க, வீடியோஸ்கள்ல போடும் பொழுது அந்த நேரத்திலும் நான் என்ன செய்யலாம், ஒரு பாதுகாப்பான முறையில் எப்படி செய்வது, என்ன பண்ணுது, அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா சயின்டிபிக்கலா பாதிப்புகள் தான் அதிகம் என்பதை இன்னைக்கு சொல்லி தராங்க. சங்கமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நீங்கள் அந்த நேரத்தில் உங்களுடைய மனைவி விட்டும் விலகி இருங்கள். நீங்கள் அந்த நேரத்தில் என்ன செய்யக்கூடாது, அவர்களோடு தாம்பத்திய உறவு என்பது, அவர்களோடு நீங்கள் என்ன இல்லற வாழ்க்கை என்பது கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். ஹத்தா யத்ஹுர்ன ஃபைதா ததஹர்ன, அவர்கள் என்ன செய்து விட்டார்கள், தூய்மையாகி விட்டார்கள், குளிச்சிட்டாங்க, அவங்க சுத்தமாயிட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஃபஅதூஹுன்ன, அவர்களிடத்திலே நீங்கள் செல்லுங்கள், மின் ஹைசு அமரகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை எவ்வாறு ஏவினானோ அதுவாறு நீங்கள் என்ன செய்யுங்கள், அவர்களோடு உங்களுடைய இல்லற வாழ்க்கையை நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், ஆரம்பித்துக் கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் மாதவிடாய் காலமாக இருக்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய மடியில் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுப்பாங்க. யகூதிகளை போன்று அந்த யூதர்களை போல தள்ளியே வைக்க மாட்டாங்க. அதே போன்று அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு என்ன செய்ய மாட்டாங்க, அந்த தொப்புளில் இருந்து முட்டுக்கால் வரை எந்த ஒரு நிலையும் என்ன செய்ய மாட்டாங்க. மாறாக எங்களுடைய மடியில படுப்பாங்க. நாங்கள் எங்கே வாய் வைத்து தண்ணீர் பருகினோமோ அதே இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, வாய் வைத்து தண்ணீர் பருகுவாங்க. எந்த நேரத்துல, அந்த ஹைதுடைய நேரத்துல. மிக முக்கியமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமயம் வந்தாங்க, முசல்லா இருந்தது, ஆயிஷா முசல்லாவை எடுங்க அப்படின்னாங்க, தொழுகிறதுக்கு முசல்லாவை எடுங்க, ஜானிமாச எடுங்க அப்படின்னாங்க. உடனே ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்களாம், யா ரசூலல்லாஹ் அன ஹாயிலுன், நான் மாதவிடாய் பெண்ணாக இருக்கிறேன், நான் எப்படி அதை தொடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா, அந்த ஹைல் என்ன உன்னுடைய கையிலா இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, இன்ன ஹைலகி லைஸ ஃபீ யதிக், உன்னுடைய கையிலே இல்லை, அது நீ எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதவிடாய் காலத்தில் இருந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களை தேர்த்தி இருக்காங்க. இன்னும் சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களோடு அந்த நேரத்தில் என்ன செய்வார்கள், கொஞ்சி குழாவார்கள், பேசுவாங்க, சந்தோஷமா என்ன செய்வாங்க, பேசுவாங்க. எல்லா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்குனா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எனக்கு தலையை என்ன செய்ய, கழுவி விடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தலையெல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க, கழுவி விட்டு இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மடியில படுத்துக்கிட்டு குர்ஆனை ஓதுவாங்க, குர்ஆனை ஓதுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு அந்த ஹைலுக்கு உரிய நேரத்திலே, மாதவிடாய் காலத்திலே தன்னுடைய மனைவியரிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பண்புகளோடு எந்த அந்த தோரணைகளோடு இருந்திருக்காங்க என்பதை நம்ம ஹதீஸ் ஷரீஃப் மூலமாக பார்க்கிறோம். யூதர்களை போன்று அப்படியே ஓரப்படுத்துவதும் கிடையாது, கிறிஸ்தவர்களை போன்று அந்த இல்லற வாழ்க்கையில் கலந்திருப்பதும் கிடையாது. மாறாக நடுநிலையான ஒரு நிலையை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையாண்டு இருக்காங்க.
ஒரு நடுநிலை. அவர்களுக்கான தேவைகள் என்ன, எல்லா இடத்துலையும் என்ன செய்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க. 2 சஹாபி, உஸைத் இப்னு ஹுதைர், உப்பாத் இப்னு பஷீர், அந்த 2 சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வராங்க. வந்து யா ரசூலல்லாஹ், யூதர்கள் எப்படி தன்னுடைய மனைவிமார்களை தடுத்து வச்சிடுறாங்க, அப்படி இருந்துட்டா நம்மளுக்கு பிரச்சனை இல்லையே. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம், அச்சம், நம்ம அவங்களோட இருக்கக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் குலவாகும் பொழுது எங்க நம்ம வரம்பை மீறி போயிருவோம் என்ற ஒரு நிலை அந்த சஹாபாக்களுக்கு. இன்னைக்கு கொஞ்சம் அதுதான் அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான். என்ன சொல்றான்? வலா தக்ரபுஹுன்ன, அந்த பெண்களிடத்துல நீங்க நெருங்கிறாதீங்க. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்காங்க? மடியில படுத்திருக்காங்க, அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க? குர்ஆனை ஓதி காமிச்சிருக்காங்க, தலையை கழுவி இருக்காங்க, எல்லாமே செஞ்சிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடகாத்திரமானவர்கள். ஆனா நம்மளாம் பலவீனமானவர்கள், எங்க எல்லாம் மீறி போயிருவோமோ என்பதுதான் அல்லாஹ் வலா தக்ரபுஹுன்ன அவங்களை. இதைதான் அந்த சஹாபாக்கள் வந்து கேட்கிறாங்க, யூதர்களை போல நம்மளும் என்ன செய்யலாமே, நம்மளுடைய பெண்களை தள்ளி வைக்கலாமே அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகம் மாறிடுச்சு, சிவந்துருச்சு. அல்லாஹ் ஒரு நம்மளுக்கு என்ன செய்யறான்? ஒரு சலுகையை கொடுக்கிறான்னு சொன்னா நீங்க 2 பேருமே அல்லாஹ்வுடைய விஷயத்தையே மாற்றுவீர்களா என்ற நிலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகத்துல என்ன கோபமா வந்துருச்சு. உடனே அந்த சஹாபிகள் பயந்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் இப்படி மாறிடுச்சு, கோபத்தால சிவந்துருச்சு அப்படின்னு நினைச்சு பயந்து அப்படியே திரும்பி போயிட்டாங்க. அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அன்பளிப்பாக ஒரு பால் ஒரு சொம்புல பால் வந்துச்சு தோல் பையில. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கோபமாக இருந்த அந்த 2 மனிதர்கள் இருந்தாங்களே, அவங்க எங்க போனாங்கன்னு கேட்டாங்க. இப்பதான் யார சொல்ல வெளியே போனாங்க, அந்த 2 மனிதர்களை கூப்பிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த 2 மனிதர்கள் அழைச்சிட்டு வந்தாங்க. அந்த 2 சஹாபியும் வந்தாங்க. வந்தோட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் அப்படியே அந்த ஆனந்த அந்த சாந்தமா இருந்துச்சு. உடனே அந்த பாலை எடுத்து அவங்களுக்கு கொடுத்தாங்க. 2 பேரும் குடிங்க, நீங்க என்னுடைய கோபத்தை பார்த்துட்டு போறது எனக்கு பிடிக்கல, நான் ஆனந்தமாக இருக்கிறதையும் நீங்க என்ன செய்யுங்க பார்த்துட்டு போங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிகளுக்கு கொடுத்தாங்க. காரணம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சலுகையை கொடுக்கிறான். அப்படி என்று சொன்னால் நாம் எப்பொழுதுமே யூதர்களையோ அந்த கிறிஸ்தவர்களையோ பின்பற்றக்கூடாது. யூதர்கள் சொல்வார்களாம், நாம் எந்த ஒரு சட்டத்தை சொல்றோமோ அந்த சட்டத்துக்கு அப்படியே மாற்றமாக செய்யறாரே இந்த வாலிபர் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்லுவாங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா இடத்துலயுமே சொல்லுவாங்க, காலிஃபுல் யஹூத் வன் நஸாரா, யூதர்களுக்கும் இந்த கிறிஸ்தவர்களுக்கும் மாற்றம் செய்யுங்கள். பார்த்திருப்பீங்க, முஹர்ரம்ல நம்ம 10 நோன்பு வைப்பாங்க, அவங்க 10 மட்டும் தான் நோன்பு வைப்பாங்க. நம்ம இளவரசர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் 9 சேர்த்து வைங்க, 10ஓட 9 10 வைங்க, அல்லது 10 11 வைங்க. காரணம் அவர்களை போன்ற ஒரு அமல் இருக்கக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யூதர்களுடைய நிலையை ஒவ்வொரு விஷயத்திலும் என்ன செஞ்சாங்க? யோசிச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. எனவே தான் இந்த ஹைதுடைய நிலையை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு விஷயங்களை நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. ஒருவேளை ஒரு மனிதர் வரம்பை மீறி செய்து விட்டார், இந்த மாதவிடாய் காலத்தில் தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து விட்டார், இவர் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு பரிகாரம் இருக்கிறதா என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் சொன்னாங்க, ஒரு மனிதர் இப்படி தவறு செய்து விட்டார் என்று சொன்னால், அந்த காலத்திலும் தன்னுடைய மனைவியோடு இணைந்து விட்டார் என்று சொன்னால் 1/2 தீனார் அவர் என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு பரிகாரமாக கஃபாரா கொடுக்க வேண்டும், 1/2 தீனார். பின்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தை முடிக்கும் பொழுது எப்படி முடித்தான் என்று சொன்னால், இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன், அல்லாஹ் தௌபா செய்யக்கூடியவர்களை விரும்புகிறான், வ யுஹிப்புல் முத்தஹிரீன், தூய்மையானவர்களை விரும்புகிறான். அப்படின்னா என்ன? நீ பாவமே செய்து விட்டால் என்றாலும் நீ தௌபா செய்தால் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ தவறு செய்து விட்டாய் என்று சொன்னால் அதற்கு 1/2 தீனார் பரிகாரமாக கொடு, கஃபாராவாக கொடு. ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நீ அந்த தவறை செய்துவிட்டு யா அல்லாஹ் எனக்கு 1/2 தீனார் கொடுப்பதற்கு வசதி இல்லை, என்னை மன்னித்து விடு, என்னுடைய தௌபாவை நீ ஏற்றுக்கொள் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த தௌபாவை உனக்கு என்ன செய்கிறான்? கொடுத்து விடுகிறான். அதான் குர்ஆனுடைய ஆயத்து முடிகிறது. அல்லாஹ் ஆதமுடைய மைந்தர்கள் அத்தனை நபர்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள். அந்த பாவம் செய்யக்கூடியவர்கள் ஆகச் சிறந்தவர்கள் யார்? தௌபா செய்யக்கூடியவர்கள். குல்லு பனி ஆதம ஹத்தாஉன், ஆதமுடைய மைந்தர்கள் அனைவரும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். வஹைருல் கத்தாயீன, அந்த தவறு செய்யக்கூடியவர்கள் ஆகச் சிறந்தவர்கள் யார்? தௌபா செய்யக்கூடியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதை கவனத்தில் கொண்டுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌபா செய்யக்கூடியவர்களை விரும்புகிறான். மேலும் அந்த பாவத்தையே செய்யாமல் பரிசுத்தமாக இருக்கிறார்களே அவர்களை அதிகமாக விரும்புகிறான் என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆயத்தை முடிக்கிறான். இது முதலாவதாக 222வது வசனத்தினுடைய இந்த விளக்க உரை.
அடுத்த வசனம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண்களை சார்ந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நிசாவுக்கும் ஹர்சுன் லக்கும், உங்களுடைய மனைவிமார்கள் உங்களுடைய விளை நிலங்கள், விளைச்சல் செய்யக்கூடிய இடம். அடுத்த ஆயத் 223வது ஆயத், இதுவும் மனைவியை சார்ந்த விஷயம்தான். இது ஏன் இப்படி இந்த ஆயத் இறக்கப்பட்டதற்கான விளை நிலங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஃபஅது ஹர்தகும், உங்களுடைய விளை நிலங்களிடத்திலே நீங்கள் வாருங்கள், அன்னா ஷிஅ்தும், நீங்கள் எப்படி விரும்புவீர்களோ அப்படி வாருங்கள், நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அப்படி உங்களுடைய மனைவியை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். காரணம் ஏன் இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய விளைச்சல் நிலம், நீங்க விளைச்சல் நிலத்துல எப்படி வேணாலும் வாங்க அப்படின்னு ஏன் சொல்றானா, யூதர்கள் ஒரு மூட பழக்கம் வச்சிருந்தாங்க. என்ன மூட பழக்கம்? ஒரு பெண் அவனுடைய கணவனோடு இணையக்கூடிய நேரத்தில் அந்த இல்லற வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அவனுடைய முதுகுபுறத்திலிருந்து ஒருவன் உறவு கொள்வான் என்று சொன்னால் அவனுடைய குழந்தை பிறக்கின்ற நேரத்தில் மாறு கண்ணு உடையதாக பிறக்கும் என்ற ஒரு மூடப்பழக்கம் யாரிடத்துல இருந்துச்சு? யூதர்களிடத்துல இருந்துச்சு. இதை அவங்க அந்த மதீனாவில் இருக்கக்கூடிய யூதர்கள் எல்லாம் பின்பற்றிட்டு இருந்தாங்க. அவங்களோட யார் இருந்தாங்க? முஸ்லிம்களும் இருந்தாங்க. யார்? மதீனத்து அன்சாரிகளும் இருந்தாங்க. ஆனா மக்கத்து மக்கள் முஹாஜிர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் ஹிஜ்ரத் செஞ்சு வந்த உடனே அவங்களிடத்துல என்ன பழக்கம் இருந்துச்சுன்னு சொன்னா, தன்னுடைய மனைவியரிடத்துல பின்புறத்தில், அதாவது முதுகுபுறத்தில் இருந்தும் அவங்க என்ன செய்வாங்க? உறவு கொள்ளக்கூடியவர்களாக யார் இருந்தாங்க? மக்கத்து மக்கள் இருந்தாங்க. ஆனா இத மதீனாவுடைய மக்கள் திருமணம் அந்த பெண்கள் விரும்பல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய கணவர் இப்படியெல்லாம் என்னோடு என்ன செய்கிறார்? அந்த இல்லற வாழ்க்கையில் இருக்கிறார், இது சரிதானா? அப்படி, அதாவது முதுகுபுறத்தில் இருந்து பின் துவாரத்தில் அல்ல, இதை நல்ல மனசுல பதிவு வச்சுக்கணும். பின் துவாரத்தில் அல்ல, பின் புறத்தில் இருந்து, அதாவது பின் திசையில் இருந்து, முதுகுபுறத்தில் இருந்து இப்படி இல்லற வாழ்க்கையில் இருப்பது சரியா என்று ஒரு பெண்மணி கேட்கும் நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் நாடியவாறு என்ன செய்து கொள்ளலாம், உங்களுடைய மனைவியை நீங்கள் இருந்து கொள்ளலாம், ஆனால் பின் துவாரத்தில் மட்டும் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்வார்கள், மல்ஊனுன் மன் அதா இம்ரஅத்தன் ஃபீ துபுரிஹா, எந்த ஒரு மனிதர் தன்னுடைய மனைவியினுடைய ஆசனவாயில் அந்த பின்துவாரத்தில் யார் இப்படி உடல் உறவு கொள்கிறாரோ அவர் சபிக்கப்பட்டவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சபிக்கப்பட்டவர். இன்னொரு ஹதீஸில் இப்படியும் சொல்லியிருக்காங்க, என்னுடைய வேதத்தை, எனக்கு இறக்கப்பட்ட வேதத்தை யார் நம்பவில்லையோ, யார் ஈமான் கொள்ளவில்லையோ அந்த மனிதர் தான் அந்த செயலை என்ன செய்வார்? அப்படி செய்வார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இது யூதர்களுடைய ஒரு மூடப்பழக்கம். என்னன்னு சொன்னா, அந்த பின் திசையிலிருந்து மனைவியோடு இருப்பது சரியல்ல, அப்படி செய்தால் மாறு கண்ணாகத்தான் அடுத்த பிச்சலங்கள் குழந்தைகள் பிறக்கும் என்ற எண்ணம் அவங்க இடத்துல இருந்துச்சு. அந்த எண்ணத்தை என்ன செஞ்சாங்க? உடைச்சாங்க. ஒரு சமயம் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவங்களே துடிச்சுக்கிட்டு வந்தாங்க. மதீனாவில் இருக்கும் பொழுது துடிச்சுக்கிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த நேரத்தில் ஹலக உமர் அழிந்து விட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தாங்க. அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன உமரே, என்ன ஆயிற்று? இல்லை யா ரசூலல்லாஹ், நேற்று இரவு நான் என்னுடைய மனைவியோடு இருக்கின்ற நேரத்திலே, இல்லற வாழ்க்கையில் இருக்கின்ற நேரத்தில் அவளுடைய முதுகுபுறத்திலிருந்து நான் என்ன செய்து கொண்டேன்? உடலுறவு கொண்டு விட்டேன். அது எனக்கு தவறாக தெரிந்தது என்று சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ உன்னுடைய விளைச்சல் இடம் அது, நீ எந்த புறத்தில் இருந்தும் என்ன செய்யலாம், ஆனால் பின்துவாரத்தில் மட்டும் நீ செய்வது ஹராம், உனக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறதே தவிர மற்ற விஷயங்கள் உனக்கு தடை இல்லை என்று சொன்ன உடனே தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சாந்தமானாங்க. இது மாதிரி ஹதீஸ் ஷரீஃப்களே இருக்கு. நம்ம யோசிக்கிறோம், என்னங்க பள்ளிவாசல்ல உட்கார்ந்துட்டு இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுமா, பேசிக்கொள்ளுமா அப்படின்னு நினைச்சோம்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற விஷயங்களை சொல்வதில் வெட்கமடைய மாட்டான். இது போன்ற மிக முக்கியமான சட்டங்களை சொல்வதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்ய மாட்டான்? வெட்கமடைய மாட்டான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், சஹாபா பெருமக்கள், அந்த பெண்மணிகள் இருந்திருக்காங்களே, அவர்களிடத்துல இது மாதிரியான செய்திகள் கேட்கப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல போய் கேட்பாங்க, இது மாதிரியான சட்டங்கள் திரைக்கு அப்பால் நின்று கொண்டு. அப்பொழுது ஒரு சஹாபி, ஒரு இமாம் பின்பற்றக்கூடியவர்கள், தாபியாக இருக்கக்கூடியவங்க போய் கேட்கிறாங்க.
கேட்கும் பொழுது எனக்கு இந்த விஷயங்களை கேட்பதற்கு எனக்கு வெட்கமாக இருக்குன்னு சொன்ன பொழுது அந்த உள்ளே இருந்த தாய் அவர்கள் உம்மஹாத்துல் முக்மின்ல இருந்தவங்க சொன்னாங்களாம், அல்லாஹ்வுடைய விஷயத்தையும் ரசூலுடைய விஷயத்தையும் கேட்பதற்கு உங்களுக்கு வெட்கம் வருகிறதா? இது ஷரியத், இது மார்க்க சட்டம். இந்த ஃபிக்ஹ் மார்க்க சட்டத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கால் இதை நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய சாபத்தை பெறக்கூடியவர்களாக ஆயிரும். அல்லாஹ்வுடைய சாபத்தை விட்டும் தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சட்டங்களை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும்? தெரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு சட்டத்திட்டங்களை என்ன செஞ்சிருக்காங்க? சொல்லி கொடுத்திருக்காங்க. அன்சாரி பெண்மணிகள் இது போன்ற சட்டத்திட்டங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் பொழுது அவர்களுடைய மனைவிமார்கள் என்ன செய்வாங்க? இருப்பாங்க. இதையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கக்கூடாது, என்னிடத்துல கேளுங்க. நான் நபியிடத்துல கேட்டு மனைவியாக இருந்தவங்க என்ன செய்வாங்க? கேட்டுட்டு அவங்களுக்கு என்ன செய்வாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல கேட்டுட்டு அந்த பெண்மணிகளுக்கு என்ன செய்வாங்க? அந்த உம்மஹாத்துல் முக்மின் அவர்கள் எல்லாம் பதில் சொன்னதாக நம்ம ஹதீஸ் ஷரீஃப்ல பார்க்கிறோம். அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, இது பின்துவாரத்திலே செய்கின்ற இந்த செயல் இருக்கிறதே, இது லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் நடந்த நிகழ்வுகள். இந்த லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் செய்கின்ற இந்த நிகழ்வுகளை யாரேனும் செய்வார் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய சாபத்தை தான் பெறுவான் அவன், அல்லாஹ்வுடைய சாபத்தை தான் அவன் பெறுவான். இப்படிப்பட்ட ஹதீஸுகளை எல்லாம் நாம் என்ன செய்கிறோம்? வரலாற்று இதுகள்ல இதெல்லாம் பார்க்க முடிகிறது. மிக முக்கியமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தை முடிக்கின்ற நேரத்தில் எப்படி சொல்வான் என்று சொன்னால், வகத்திமூ லி அன்ஃபுசிக்கும், நீங்கள் தவறுகளை செய்வதை விட்டும் தவிர்ந்து கொண்டு உங்களுடைய உங்களுக்காக நற்காரியங்களை செய்து முந்தி வாருங்கள். ஏன் அப்படி இப்படி நீங்க என்ன செய்றீங்க? யோசிக்கிறீங்க. நற்கர்மங்களை செய்யுங்க, நல்ல விஷயங்களை நீங்க என்ன செய்யுங்க? அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்து உங்களுடைய ஆகிரத்துக்காக நீங்கள் என்ன செய்யுங்க? முந்தி வாருங்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், வஅலமு நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அன்னக்கும் முலாகூஹு, அல்லாஹ்வை ஒரு நாள் நீங்கள் சந்திக்க வேண்டும் என்பதை நீங்கள் என்ன செய்யுங்க? அச்சம் கொள்ளுங்க. இது என்னுடைய மனைவி, நான் எப்படி வேணாலும் இருப்பேன் என்பது கிடையாது. எல்லா விஷயத்திலும் ஷரியத்துன்னு ஒன்று இருக்கு. அந்த ஷரியத்தை பின்பற்றி தான் நம்மளுடைய இல்லற வாழ்க்கையும் அமைய வேண்டும். எல்லா விஷயங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இப்படிதான் இருக்க வேண்டும், இல்லற வாழ்க்கைனா இப்படிதான் இருக்கணும், குழந்தை வளர்ப்புனா இப்படிதான் இருக்க வேண்டும், உன்னுடைய சகோதர சகோதரிகளுடைய முறைகள் எப்படி இருக்க வேண்டும், தந்தை இடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இது உன்னுடைய கணவன் மனைவிக்கான கடமைகள் என்ன, சட்டங்கள் என்ன, எல்லா விஷயங்களையும் ஷரியத், அல்லாஹும் ரசூலும் எதை சொன்னார்களோ அதான் ஷரியத். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் வஅலமு அன்னக்கும் முலாகூஹு, அல்லாஹ்வை நீங்கள் நிச்சயம் என்ன செய்யணும்? சந்தித்தாக வேண்டும். எனவே தான் சஹாபா பெருமக்கள் தங்களுடைய மனைவி இடத்தில் சேருகின்ற நேரத்தில் ஒரு துவா ஓதுவாங்க. நல்ல அடுத்த சந்ததிகள் நல்லபடியா உருவாகணும். நம்மளுடைய மகனுக்கு திருமணம் ஆகுதுன்னா இந்த துவாவை நம்ம கற்றுக் கொடுக்கணும். அல்லாஹும்ம ஜன்னிபிஷ் ஷைத்தான், யா அல்லாஹ் ஷைத்தானை விட்டும் எங்களை என்ன செய்வாயாக? அப்புறப்படுத்துவாயாக. வ ஜன்னிபிஷ் ஷைத்தான மா ரஸக்தனா, மிக முக்கியமான ஒரு துவா. வ ஜன்னிபிஷ் ஷைத்தான மா ரஸக்தனா, எங்களுக்கு எதை கொடுக்கிறாயோ அந்த விஷயத்தை விட்டும் ஷைத்தானை அப்புறப்படுத்துவாயாக. எதை கொடுக்கிறான் அல்லாஹ்? நம்மளுடைய இல்லற வாழ்க்கையில் நமக்கு அடுத்து என்ன கிடைக்கிறது? நம்மளுடைய மகன், பிள்ளைகள், பேரன், பேத்திக்கு நமக்கு கிடைக்க போகுதுன்னு சொன்னா அந்த பிள்ளைகளை விட்டும் ஷைத்தான் என்ன செய்யணும்? அப்புறப்படுத்த வேண்டும் என்ற அந்த துவாவை நம்ம குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். அவர்கள் இல்லற வாழ்க்கையில் இணைக்கின்ற நேரத்திலே இது போன்ற துவாக்கள் ஓடும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விஷயத்தை சொல்லித் தருகிறானோ அந்த ஷரியத்தை பின்பற்றுகின்ற பிள்ளைகள், மார்க்க தீனை பின்பற்றுகின்ற பிள்ளைகள் நம்மளுக்கு என்ன செய்யும்? உருவாகும். அல்லாஹ் இந்த ஆயத்தை முடிக்கும் பொழுது இப்படி சொல்லுவான், வபஷ்ஷிரில் முஃமினீன், ஈமான் கொண்டவர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள். நபியே நன்மாராயம் சொல்லுங்கள். ஈமான் கொண்டிருக்கின்றான் சொன்னா நிச்சயமாக ஒரு ஷரிய சட்டங்களை என்ன செய்வார்? பின்பற்றுவார். ஒரு பெண் மாதவிடாய் காலத்தில் இருந்தால் அவளோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இஸ்லாம் எப்படி சொல்லி தருகிறது, ஷரியத் எப்படி சொல்லி தருகிறது. ஏதோ ஒண்ணு அவங்க இருந்துட்டு போறாங்க அப்படி அல்ல, ஷரியத் எப்படி அவர்களை பின்பற்ற சொல்கிறது, அவர்களை எப்படி கையாள வேண்டும் என்று சொல்கிறது, அவர்களோடு எப்படி உறவாட வேண்டும் என்று சொல்கிறது என்பதை எல்லாம் நாம் என்ன செய்யணும்? அறிவோம்.
எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தை 223வது வசனத்தை முடிக்கும் பொழுது சொல்கிறார், வபஷ்ஷிரில் முஃமினீன், ஈமான் கொண்டவர்களுக்கு நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள், நற்செய்தி சொல்லுங்கள். காரணம், அவர்கள் எல்லாம் ஷரியத்தை, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அந்த விஷயங்களை எல்லாம் என்ன செய்ய பின்பற்ற நடக்கக்கூடியவர்கள், அந்த சிராத்தல் முஸ்தகீம் என்னும் நேர்பாலத்திலே என்ன செய்ய செல்லக்கூடியவர்களாக என்ன செய்ய இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முடித்து வைக்கிறான். எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த 2 வசனங்களிலே கேட்ட எல்லா விஷயங்களையும் பின்பற்றி நடப்பதற்கான தௌஃபீக்கை தந்தருள்வானாக. இதற்கு முன்னர் நமக்கு ஏதேனும் பாவங்கள் தவறுகள் நடந்திருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌபா செய்கின்ற தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.